அமெரிக்காவினுடைய கப்பல் தான், நீர்மூழ்கி கப்பல் தான் ஈரானுடைய கப்பலை சிதைச்சிச்சு. அதுவும் நீர்மூழ்கி கப்பல் போய் அட்டாக் பண்ணி அது அப்படியே மேலே பறந்து டம்முன்னு வெடித்து சிதறிச்சு. 80க்கும் மேற்பட்ட மாலுமிகள் இறந்து போயிட்டாங்க, 30க்கும் மேற்பட்டவரை மட்டும் மீட்டிருக்காங்க. பட்டு இந்தியாவால் காப்பாற்ற முடியல, ஆனால் ஸ்ரீலங்கா காப்பாற்றி கொடுத்துருக்காங்க, மீட்பு பணியில் அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் செய்தித்தாளில் வந்தவனியமாக இருக்குது. இது ஒரு பக்கம். பட் அதில் உண்மையிலே என்ன நடந்தது? 1945க்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் அப்படிங்கிறது இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மிலான் அப்படிங்கிற கடற்பயிற்சி, சரியா? அது எங்கே நடந்தது அப்படின்னா, இந்தியா ஆர்கனைஸ் பண்ணுது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது நடந்த இடம் வங்கதேச கடல் எல்லையில் தான் நடந்தது. இலங்கை செய்திருக்கக்கூடிய உதவி இருக்குல்ல, அதை ஏன் இந்தியாவால் செய்ய முடியலங்கிற கேள்வியும் பரவலாக இருக்குது. இலங்கை தாங்க ஈரானில் கப்பல் வெடித்த உடனே காலையில் 6 மணிக்கு போய் ஒரு ஹெலிகாப்டர்லாம் வச்சு அந்த மாலுமிகள் எல்லாம் மீட்டாங்க. 365 மீட்டர் ஆழம் அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருக்கக்கூடிய ஆயுதம் இருக்குல்ல, அது 365 மீட்டர் ஆழம், 1198 அடி ஆழத்தில் டைரக்டாக பயணம் செய்யக்கூடியது. மீட்டர் கணக்கு தெரியாதவங்களுக்காக 1198 அடி ஆழத்தில் அது ட்ராவல் பண்ணும், ரைட்டா? இப்போது இந்த MK-48 இருக்குல்ல, அதைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அதிகபட்சமாக 75 கிலோமீட்டர் வரைக்கும் கடலுக்கு அடியில் பயணிக்கும். இது 1 மணி நேரத்தில் 52 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.